திருமூலரின் திருமந்திர பாடல்களில் இது 554வது பாடல். அதில் யமம் என்று வருகின்ற நேரத்தில் நாம் பார்க்கின்றது 2வது பாடல். இதற்கு முந்தைய பதிவில் யமம் 1வது பாடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலில் தமிழ் சைவ தத்துவத்தின் ஒரு மிக முக்கியமான பகுதியை எடுத்துரைக்கின்ற அழகான வரிகள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு யோகியின் அடையாளம், வாழ்க்கை முறை, பண்புகள் மற்றும் அவர் இயம்பும் இயம நியமங்கள் பற்றி விரிவாக விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது. இது பாரம்பரிய சைவ சித்தாந்தம், யோக நெறிமுறைகள், ஆன்மீக ஒழுக்கம் போன்றவற்றை விளக்கும் வகையில் அமைந்துள்ளது. திருமந்திரம் பாடல் 554 பாடலை பார்த்தோம் என்று சொன்னால், கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கம் உடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துண்பான் மாசிலான் கல்காமம் இல்லான் நியமத்து இடை நின்றானே. திருப்பம் அந்த பாடலை பார்ப்போம். அழகான ஒரு பாடல். கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடிச்செய்ய வல்லான் பகுத்துண்பான் மாசிலான் கல்காமம் இல்லான் நியமத்து இடை நின்றானே. திருமந்திரம் என்பது தமிழ் இலக்கியத்தில் மிக சிறந்த ஆன்மீக காப்பியங்களில் ஒன்றாகும். இதன் ஆசிரியர் திருமூலர் சைவ சித்தாந்த தத்துவத்தை யோக கோணத்திலிருந்து விளக்கி ஒழுக்கமும் ஆன்மீக முறையும் நிறைந்த 3000 பாடல்களை திரையிட்டு வைத்துள்ளார். இதிலே 554வது பாடல் ஒரு யோகியின் ஒழுக்க நிலையை மிக எளிமையாக ஆனால் ஆழமான முறையில் விவரித்திருக்கின்றார். இந்த பாடலின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இதிலே 10 சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே முன் படத்திலே 5 சிறப்பு அம்சங்கள் போடப்பட்டிருக்கின்றது. மிகுதி 5 நீங்கள் இதை பார்த்து கொண்டு போகலாம். மொத்தமாக இந்த பாடலில் 10 சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. முதலாவது, கொல்லான், பிற உயிர்களை கொல்லாதவன். இந்த முதல் வார்த்தையே யோகியின் மனநிலையை தெளிவாக கூறுகின்றது. கொல்லான் என்பது அகிம்சை என்பதை குறிக்கின்றது. யோக சாஸ்திரங்களின் அடிப்படையான அஷ்டாங்க யோகாவில் முதல் படி இயமமாகும். அதில் முதலாவது தான் அகிம்சை. யோகி எப்போதும் அன்பும் கருணையும் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒரு உயிரும் இழியாமல் இருக்க யாரையும் கொல்லக்கூடாது என்பது வாழ்வின் அடிப்படை நெறியாக விளங்க வேண்டும். 2வது, பொய் கூறான், பொய் பேசாதவன். இது சத்தியம் என்னும் இயமத்துக்கு ஏற்ப அமைந்துள்ளது. உண்மையே பேசும் மனநிலை ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான பங்காக இது விளங்குகின்றது. யோகி ஒருவர் தனது சொற்களிலே சத்தியத்தை பேணி நடத்தும் போது
அவர் சொற்களுக்கு ஒரு ஆழமான சக்தி ஏற்படும். அவரிடமிருந்து பேசப்படும் வார்த்தைகள் மனிதர்களின் உள்ளங்களை நெகிழச் செய்யும். மூன்றாவது, களவிலான், திருடாதவன். அது அஸ்தேயா என்ற இயமத்துக்கு ஒப்பானது. பிறர் சொத்து அல்லது உரிமையை அபகரிக்காத மனநிலை. யோகி ஒருவரின் நெஞ்சில் ஈரமான சுயநலம் இல்லாத நிலை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழும் மனம் அவருக்கு உரியது. நாலாவது, எண் குணன் நல்லான், எண் குணங்களை கொண்ட நல்லவன். இங்கே எண் குணங்கள் என்பது பெரும்பாலும் நல்ல குணாதிசயங்களை, அதாவது அன்பு, கருணை, பொறுமை, உளத்திறம், துணிவு, நேர்மை, நன்றுணர்வு, அடக்கம் ஆகியவற்றை குறிக்கும். யோகி ஒருவரிடம் இந்த எண் குணங்கள் இருக்கின்றன என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு துறவியாக இருக்கின்றார். நல்லான் என்பதன் மூலம் இவையெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு பண்பாட்டை வைத்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றது. ஐந்தாவது, அடக்கம் உடையான், அடக்கம் உடையவன். அடக்கம் என்பது சிந்தனை, பேசும் மொழி, செயல், உணர்வுகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடோடு இருத்தல் என்பது ஆகும். யோகி ஒருவருக்கு உள்ள அடக்கம் என்பது அவரின் ஆழ்ந்த தியான நிலையை தெளிவுபடுத்துகின்றது. அடக்கம் இல்லாதவனுக்கு ஆன்மீக நிலை எட்ட முடியாது. 6, நடுச்செய்ய வல்லான், அதாவது சமநிலை உள்ளவன். நடுச்செயல் அல்லது சமநிலை என்பது சமபாவம் ஆகும். சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே நிலையை பேணும் மனநிலை யோகியின் அடையாளமாகும். பகவத்கீதையிலும் இந்த கருத்து சொல்லப்படுகின்றது. 7வது, பகிர்ந்துண்பான், பகிர்ந்து உண்பவன். அன்பும் இரக்கமும் கொண்ட யோகி ஒருவர் தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார். உடனே சுயநலத்தை விடுத்து பகுத்து அளிக்கும் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுவார். பகிர்ந்துண்பது என்பது தனிமையின் எதிர்மறையானது அல்ல, அது பொது சிந்தனை என்பதை காட்டுகின்றது. 8வது, மாசிலான், மாசற்றவன். மாசு என்றால் மனக்குற்றம், ஆவியின் கோணங்களில் தோன்றும் ஆசை, கோபம், மதம், இழிவு எண்ணங்கள் என்பனவையாகும். யோகி மாசற்றவன் என்பதனால் அவர் உளரீதியாக சுத்தமானவர். பாவம் இல்லாத நிலை என்பது தத்துவ ரீதியாக மிகுந்த உயர்ந்த பண்புகளில் ஒன்றாகும். அதனால்தான் யோகி என்பவர் எந்த சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதிலும் மாசற்றவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய தேவையாக இருக்கின்றது. 9வது,
கள் காமம் இல்லான், ஆசை காமம் இல்லாதவன். காமம் ஆசை ஆகியன மனிதனை அடிமையாக்குகின்ற விஷயங்களாகும். யோகி ஒருவர் இந்த உணர்வுகளை தாண்டியவராக இருக்க வேண்டும். இது பிரம்மச்சாரியம் என்ற யோக வழியின் மிக முக்கியமான பகுதியாகும். இது உடல் மற்றும் மன கட்டுப்பாட்டையே காட்டுகின்றது. 10வது இயமத்து இடை நின்றானே. இயமத்தில் உறைந்தவன். இயமம் என்பது யோகாவின் முதல் படி. அதில் உறைந்து நின்றவன் என்றால் யோகியின் வாழ்க்கை முறையே இயம நெறிகளில் கட்டுப்பட்டுள்ளது. இந்த அறம் நெறிகள் இல்லாமல் யோக பயிற்சி சரியான பாதையிலே செல்லாது. இந்த 10 விழுமியங்களை கொண்டதாக இந்த பாடல் இருக்கின்றது. இதன்படி நிற்கின்றவன் இயமத்தில் வாழுகின்ற ஒரு யோகி ஆன்மீகத்தில் நடந்து தெய்வத்தை காணக்கூடிய பக்குவத்தை பெறுகின்றான். திருக்குறள் என்ற பாடலில் கூட இது ஒத்துப்போகின்ற தன்மைகள் இருக்கின்றது. திருக்குறளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாடலில் கூறப்பட்ட ஒவ்வொரு பண்பும் திருக்குறளில் கூறப்படும் ஒழுக்கத்தோடு ஒத்துப்போகின்றது. முதலாவது அகிம்சை. திருக்குறளில் பேசப்படுகின்ற குறள் 33வது குறளில் அறவாளி அந்தணர் நிலையென்ப கண்ணோட்டத் துறைவாளி தூங்காத தூண். அகிம்சையை பற்றி பேசுகின்ற பொழுது அறவாளி அந்தணர் நிலையென்ப கண்ணோட்டத் துறைவாளி தூங்காத தூண் என்ற குறள் அகிம்சையை பற்றி திருக்குறளில் சொல்லப்படுகின்றது. திருக்குறளில் சத்தியம் என்ற பகுதியை பேசுகின்ற பொழுது இந்த குறள் சொல்லப்படுகின்றது. பொய்மை எவனாவது யார் மாட்டும் தீமை செய்யாமை அகுதற்பது இல். குறள் 291. பொய்மை எவனாவது யார் மாட்டும் தீமை செய்யாமை அகுதற்பது இல். அடக்கம் என்ற பகுதி திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடக்கம் அமரர் உலகு அடக்கம் அகுதிலார் எடுக்கலா துலகு. குறள் 121. அடக்கம் அமரர் உலகு அடக்கம் அகுதிலார் எடுக்கலா துலகு. ஆன்மீக நோக்கில் பாடலின் முக்கியத்துவம் என்ன? திருமூலர் இந்த பாடலில் கூறுவது யோகா என்பது சாதாரண உடற்கல்வி அல்ல, அது ஒரு ஆன்மீக வாழ்வு. அந்த வாழ்வுக்கு நம்மில் ஒழுக்கம், ஒற்றுமை, உண்மை, அன்பு, தவம், சமநிலை, பகிர்வு மற்றும் பற்றின்மை ஆகியவை தேவை. யோகியின் ஆன்மீக திருத்தம் இவையின்றி ஏற்பட முடியாது. நவீன வாழ்க்கையில், இன்றைய கால வாழ்க்கையில் இந்த பாடலுடைய பயன்பாடு என்ன என்று பார்த்தோமென்றால், நாம் இன்று வாழும் உலகம் மிக வேகமாக இயங்கும் பதட்டம் நிறைந்த ஒரு சூழல். இதில் மனநிலை சமமாக இருப்பது கடினம். ஆனால் இந்த பாடலின் வழிகாட்டுதல் மூலம் நாம் நம்மை அடக்கி கொண்டு எளிமையாக வாழலாம். முதலாவது, வன்முறைக்கு பதிலாக மென்மையை கையாளுதல். பொய்யுக்கு பதிலாக சத்தியத்தை பின்பற்றுதல். சுயநலத்திற்கு பதிலாக பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுதல். ஆசைக்கு பதிலாக
பற்றின்மையை வளர்த்து கொள்ளுதல், இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் அமைதியை தரும். திருமந்திரம் 554வது பாடல் என்பது ஒரு யோகியின் உள்ளத்தின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல, அது ஒரு சாதாரண மனிதனுக்கே வாழ்வின் தத்துவ வழிகாட்டி. இந்த பாடல் பொருளாதாரம் அல்லது புகழ் என்ற பக்கங்களை அல்ல, உண்மை வாழ்வு, சாந்தி, யோகத்தின் ஒழுக்கம் ஆகியவற்றை மையமாக கொள்ளுகின்றது. திருமூலரின் வார்த்தைகள் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் காலத்துக்கு அப்பாற்பட்டவை. இதை நாம் வாழும் ஒவ்வொரு நாளிலும் பின்பற்ற தகுந்த சித்தாந்தம் ஆகும். நன்றி.